அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா ஓ அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. ஏ மகா, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கடி. அப்படியா? தேங்க்ஸ் பிரியா. என்னடி, என்ன விஷயம்? திடீர்னு ஆஃப் சாரிலாம் கட்டிட்டு வந்திருக்க? பிரியா, அது ஒன்றும் இல்லடி. இன்னைக்கு காலையிலே நானும் பாட்டியும் கோயிலுக்கு போனோமா, அதனால் ஆஃப் சாரி கட்டியிருந்தேன். சரி, காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால் அப்படியே வந்துட்டேன்டி. ஓ அப்படியா? சூப்பராக இருக்குடி ஆஃப் சாரி உனக்கு. பிரியா, நான் ஊர்லலாம் எப்போவுமே காலேஜுக்கு ஆஃப் சாரி தாண்டி கட்டிட்டு போவேன். இங்கே சென்னை வந்து தான் கட்டவே முடியல. இங்கே எல்லாருமே சுடிதாரோட தான் சுற்றுறாங்க. ஒருத்தர் கூட ஆஃப் சாரி கட்டி நான் பார்த்ததே இல்லை. அதனால் நானும் கட்டலடி. இன்னைக்கு கோயில் போனதுனால அப்படியே வந்துட்டேன். ஐயோ ஐயோ, இங்கே எல்லாம் டிஷர்ட்டு பேண்ட்டு அப்படி தான் சுற்றுவாங்க. ஆமாம் பிரியா, ஆஃப் சாரிலாம் கட்டினா எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? ஆனால் இங்கே யாருமே கட்ட மாட்டேங்கிறாங்க. சரி விடு, நம்ம இனிமேட்டு அடிக்கடி கட்டிட்டு வருவோம், சரியா? ஓகே பிரியா. நீ, நான், ஷைலு எல்லாரும் கட்டலாம், சரியா? யார் அந்த ஷைலுவா? ஐயோ, அவள் எந்நேரமும் அந்த பேண்ட்டும் அந்த சட்டையும் தான் போட்டு வருவா. அவளாவது ஆஃப் சாரி கெட்டுறதாவது. அவகிட்ட ஆஃப் சாரி இருக்கான்னு கூட தெரியல. என்ன பிரியா சொல்கிற? ஆமாம் மகா, உண்மையை தான் சொல்கிறேன். கேட்டால் எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லுவா. காலேஜில் பொங்கல் ஃபங்க்ஷன் வச்சப்போ கூட சாரீ கட்டிட்டு வானா கட்டிட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டாடி. எனக்கெல்லாம் சாரீ ஆஃப் சாரி கட்டுறது தாண்டி ரொம்ப பிடிக்கும். அப்படியே மகா, ஆனால் உனக்கு ஆஃப் சாரி ரொம்ப அழகாக இருக்குடி. பிரியா, நான் லைப்ரரி போகிறேன், எனக்கு ஒரு புக் எடுக்கணும், நீயும் வரியா? ஐயோ, லைப்ரரியா? அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. ஐயோ, ஒரே அமைதியாக இருக்கும். நீ வேணா எடுத்துகிட்டு வா, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன், சரியா? சரி பிரியா, அப்போ நான் போயிட்டு லைப்ரரியில் போயிட்டு புக்கை எடுத்துகிட்டு வரேன். ஓகே மகா, நான் அந்த ஸ்டோன் பெஞ்சில் வெயிட் பண்ணுறேன். சரிடி. சே, ஒரு காலத்துல எப்படி சுத்திட்டு இருந்தேன், இப்படி அடக்கி ஒடுக்கி தனியா உட்காந்து யோசிக்கிற அளவுக்கு பண்ண வச்சுட்டாளே. அடியே குலோப்ஜாம், எங்கடி இருக்க? உன்னை தேடாத இடம் இல்லை. எங்க பார்த்தாலும் ஓ மூஞ்சி தாண்டி தெரியுது. நீ எங்க இருந்தாலும் சரி, உன்னை கண்டுபிடிக்காம விட மாட்டேன்டி. இந்த சக்தி பையன் எங்க போனான்னு தெரியல. எங்கேயாச்சும் யார்கிட்டயாச்சும் போய் கடலை போட்டுட்டே இருக்க வேண்டியது. என் ஆளை கண்டுபிடிக்க ஏதாச்சும் ஹெல்ப் பண்றானா பாரு, ஒரு ஐடியா கொடுக்க மாட்டேங்கிறான். சல்லி விசாக்க பிரயோஜனம் இல்லை. என்னை பத்தி கொஞ்சமாச்சும் யோசிக்கிறானா? பைத்தியக்காரன். இன்னும் ஒரு 2-3 தெரு தான் இருக்கு, அதையும் போயிட்டு விசாரிச்சிட்டோம்னா கண்டிப்பா என் ஆளை கண்டுபிடிச்சிடலாம். இந்த பைத்தியம் வர மாட்டேங்கிறானே, இவனை எப்படி வர வைக்கிறது? வான்னு கூப்பிட்டா வயிறு வலிக்குது, அங்க வலிக்குது, இங்க வலிக்குதுன்னு ஏமாத்திட்டு தான் போறான். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு எப்படியாச்சும் என் ஆளை கண்டுபிடிச்சிடணும். லைப்ரரி போயிட்டு சீக்கிரமா வரணும். பிரியா வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பா. லைப்ரரி வேற கூட்டமா இருக்குமா இல்லை என்னன்னு தெரியல. எங்க கனவு கலையவில்லை கண்களில், இதயம் துடிக்கவில்லை ஆசையில், வாழ்வும் தாழ்வும் அவள் வார்த்தையில், கண்ணுக்குள்ளிமையாக இருக்கின்றாள், நெஞ்சுக்குள் இசையாக துடிக்கின்றாள். நாளைக்கு நான் காண வருவாளோ, பாறைக்கு நீரூற்றி பூவாளோ, வழியோரம் விழி வைக்கிறேன், என்னை தாலாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ, தங்கத் தேராட்டம் வருவாளோ. ஆஹா, என்ன ஒரு அற்புதமான கனவு. பகல்ல இந்த அளவுக்கு அழகான கனவு வந்திருக்கு. நைட்டு எவ்வளவுதான் உருண்டு உருண்டு படுத்தாலும் இந்த மாதிரி ஒரு கனவு வருமா? ஆனா பகல்ல, அதுவும் காலேஜ்ல, இந்த வெட்ட வெளியில. ஏங்க ஏங்க, நெஞ்சை பூ போல் கொய்தவரே, என்னை ஏதோ செய்தவரே, நெஞ்சை பூ போல் கொய்தவரே, என்னை ஏதோ செய்தவரே. ஏங்க ஏய் குலோப்ஜாம், நீயா? ஏங்க, என்னங்க உளறிட்டு இருக்கீங்க? இது கனவா இல்ல நிஜமா? ஏங்க, எந்த உலகத்துலங்க நீங்க இருக்கீங்க? என்ன விடுங்க. ஏ குலோப்ஜாம், அப்ப உண்மையாவே நீ வந்துட்டியா? உனக்கு எங்கெல்லாம் தேடணும் தெரியுமாடி? ஏங்க, ஃபர்ஸ்ட் என்ன எதுக்குங்க நீங்க தேடணும்? ஐயோ, நீங்க வேற யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் விடுங்கங்க. எப்படிடி உன்னை விட முடியும்? எவ்வளவு நாள் உன்னை தேடி இருப்பேன், ஈஸியா விடுங்கன்னு சொல்றேன். அதெல்லாம் விட முடியாது. அச்சச்சோ, பைத்தியமா இவன்? சரியான பைத்தியத்துக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட போலயே. இவன் வேற யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். செல்லம், எப்படி இருக்க? ஏங்க ப்ளீஸ்ங்க, என்ன விட்டுருங்க. நீங்க வேற யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க.
ஐயோ நான் என்ன ஏதோ லூசு மாதிரி என்னதெல்லாமோ பேசிட்டு இருக்கேன். அச்சச்சோ. ப்ளீஸ் கொஞ்சம் கை எடுத்தீங்கன்னா நான் எழுந்துருவேன். நான் அவசரமாக லைப்ரரி வேற போகணும். ப்ளீஸ். டேய் சிவா, கொஞ்சம் அடக்கி வாசிடா. குலோப் ஜாம் ரொம்ப பயப்படுதுன்னு நினைக்கிறேன். ஐயோ சாரிங்க, இந்த கையை எடுக்கிறேன். குலோப் ஜாம், ஒரு வழியா உன்னை பார்த்துட்டேன்டி. அப்போ நீயும் இந்த காலேஜில் தான் படிக்கிறியா? நான் தான் உன்னை பைத்தியக்கார மாதிரி தெருவா தேடிட்டு இருந்தேனா? சாரிங்க, கல்லு தட்டி தெரியாம உங்க மேல விழுந்துட்டேன். சாரிலாம் இருக்கட்டுங்க. என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யாரு நீங்க? எனக்கு சரியா தெரியலையே நீங்க யாருன்னு. அட என்னங்க நீங்க, என்ன ஞாபகம் இல்லையா? அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? இல்லங்க சாரி, எனக்கு நீங்க யாருன்னு தெரியல. ஏங்க அன்னைக்கு கூட பஸ் ஸ்டாப்ல உங்களை ஒரு பைக்கரை வந்து இடிச்சிட்டான். அப்போ கூட நான் தானங்க உங்களை வந்து காப்பாத்தினேன். ஆமாங்க, அது நீங்க தானா? இல்லங்க, அன்னைக்கு நான் உங்களை ஒன் டைம் தானே பார்த்தேன், அதனால எனக்கு மறந்துருச்சு. அடி பாவி, அதுக்குள்ள மறந்துருச்சா? என்னடி இப்படி சொல்ற? உன்னை நான் தெருவா தேடி நாய் மாதிரி சுத்தி அலைஞ்சனடி. சரி விடுங்கங்க, இதுக்கப்புறமா என்ன மறக்காதீங்க சரியா? என் மூஞ்ச நல்லா பாத்துக்கோங்க, ஞாபகம் இருக்குல்ல? இதுக்கப்புறம் மறக்க மாட்டேங்க. என்னங்க 3 வருஷமா நான் இந்த காலேஜ்ல தான் படிச்சுட்டு இருக்கேன். உங்களை ஒரு டைம் கூட பார்த்ததே இல்லை. ஏங்க அதுவா, நான் இந்த காலேஜுக்கு புதுசுங்க. ஓ அப்படியாங்க, சரி சரி. என் பேரு சிவா, உங்க பேர் என்ன? என்ன இவன் நேம் எல்லாம் கேட்குறான், சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியலையே. ஐயோ பயமா இருக்கே. ஏங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குங்க லைப்ரரியில், நான் போயிட்டு புக் எடுக்க போகிறேங்க. அப்புறமா பார்க்கலாங்க, பாய்ங்க. குலோப் ஜாம், இவ்வளோ நாள் என் காலேஜ்லேயே சுற்றிட்டு இருந்திருக்கேன். ஆனால் நான் பாரு உன்னை எங்கெல்லாம் போய் தேடி இருக்கேன்னு. இதுக்கப்புறம் உன்னை விட மாட்டேன்டி. ஏங்க பாய்ங்க. என்னங்க இதுக்கப்புறமா ஏங்க வாங்க போங்கன்னுட்டு சிவான்னு கூப்பிடுங்க. சிவா, நான் போகிறேங்க. குலோப் ஜாம், நேம் கேட்டால் சொல்லாமல் போயிட்டே இருக்க. ஐயோ யாரை குலோப் ஜாம்னு கூப்பிட்றான்னு தெரியலையே, நம்மளை தான் கூப்பிட்றானோ? நம்ம அப்படியே கண்டுக்காம போயிட வேண்டியதுதான். குலோப் ஜாம், நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ எதுவுமே சொல்லாம போற. குலோப் ஜாம், நீ சொல்லலன்னா எனக்கு உன் நேம் தெரியாதுன்னு நினைக்கிறியா? நானே கண்டுபிடிக்கிறேன்டி. அச்சச்சோ, இவன் என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான். ஐயோ பேசாம ஓடிடுவோம், இதுக்கப்புறம் இவனை மீட் பண்ணவே கூடாது. அடியே குலோப் ஜாம், உன்னை எங்க போனாலும் விட மாட்டேன்டி. இனிமேட்டு உன்னை ஃபாலோ பண்றது தாண்டி இந்த சிவாவோட ஃபுல் டைம் ஒர்க். காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில், காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில், ஊடலில் வந்த சொந்தம் கூடலில் கண்ட இன்பம், மயக்கம் என்ன காதல் வாழ்க்கை. என்ன மரகதம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் வீட்டில் சரியான சத்தம் கேட்டுச்சு. ஏதாச்சும் சண்டையா? மாமியார் மருமகளும் சண்டையா போட்டியே? முடியுமா அந்த கதை ஏன் கேட்கா? என்னாலும் சண்டை தானே, ஒரு நாள் அது நிம்மதியாக இருக்க முடியுதா? இன்னைக்கு காலையில் என்னாச்சுன்னா, இந்த சின்ன பொண்ணு இழுவே உத்தரோசா இவ்வளோ அவ்வளோ வர வந்திருக்காளுவே. வந்து ரியாவை பார்க்கணும் காளுவே. எனக்கு வந்துச்சு யாத்திரை இவ்வளோ கூட சேர்ந்த இவன் உருப்படுவாளா? இவன் ஏற்கனவே ஆடுகாலுக்கு அழுத மாதிரி ஆடிட்டு அடக்கா. மரகதம், உன் மருமவளை அவ்வளோ கூட சேர விட்டுறாத, வீட்டை ரெண்டாக்கி விடுவாள்வே. அவ்வளோ 3 வாரம் அந்த மாதிரி ஆட்கள் தான். வேற அவ்வளோ கூட கூட்டணி வச்சா இறங்குமா? அதைத்தான் முடியாம நானும் சொன்னேன், என் வீட்டுக்குள்ள வர வேலை வச்சுக்கிடாதுன்னு அவ்வளோ திட்டினேன். அவ்வளோ திட்டினோன்னே அம்மா என் வீட்டுக்குள்ள ஒருத்தி இருக்காளே மருமவான்னுட்டு அவளுக்கு அப்படியே ஒரு பாய்ச்சல் பாஞ்சிக்கிட்டு எட சண்டைக்கு வந்து நிற்கா பத்துக்க. மரகதம் பார்த்து உசாரா இருந்துக்க. இப்பவே பார்த்தியா அவளுக்காண்டி உன்கிட்ட சண்டைக்கு நிற்கா. எவ்வளாச்சும் 3வது மனுஷிக்காக மாமியார்ட்ட சண்டைக்கு நிற்பாளா? அதான்க்கா எனக்கும் தெரியல, அப்படி நிற்கா பார்த்துக்கிடுங்க. சரி சரி கவனமா இரு. கிருஷ்ணாக்கு கை எப்படி இருக்கு? எல்லாம் பரவாயில்லையா? ஆமாக்கா இப்போ பரவாயில்ல, வேலைக்கு போயிட்டா பார்த்துக்கிடுங்க. சரி கீர்த்தி காலேஜுக்கு போயிட்டாலோ? இல்லைக்கா இன்னைக்கு காலேஜுக்கு போகல பார்த்துக்கிடுங்க, ஏதோ பரிச்சைங்க, அதனால மத்தியானத்துக்கு மேலே தான் காலேஜுக்கு போகணும்னு சொன்னா. ஓ அப்படியா? ஆமாம் கேட்கணும்னு நினச்சேன். கீர்த்திக்கு இப்போ எத்தனை வயசு ஆகுது? ஏக்கா 21 வயசு ஆகுதுக்கா. சரி மாப்பிள்ளை எதுவும் பாக்கியா? எங்கள் சொந்தத்தில் ஒரு நல்ல பையன் இருக்கான். ஏக்கா என்ன படிப்பு முடிக்க இன்னும் 2 வருஷம் ஆயிருக்கா. 2 வருஷம் கழிச்ச உடனே உங்கள் லோக்கலெல்லாம் மாப்பிள்ளை பார்க்கக்கூடாதுக்கா. நல்ல கவர்மெண்ட் வேலையை பார்க்குறவனா பார்த்து நல்லா மெட்ராஸு அங்கே இங்கேன்னு பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்க்கா. அதுவும் கரெக்டு தான். படித்த பிள்ளைக்கு வேறு நல்லா படித்த மாப்பிள்ளையே நல்ல உத்தியோகத்தில் இருக்க மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஆமாக்கா, நல்ல பெரிய இடமா பார்த்து தான் கட்டி கொடுக்கணும். அப்படியே மரகதம், நான் கூட உன் அண்ணன் பையன் இருக்கான்ல அஜித்து, அவனுக்கு தான் கீர்த்தியை கட்டி கொடுப்பான்னு நினச்சேன். ஏன்னா அங்கே தானே பொண்ணு எடுத்திருக்கா. சரி அதனால பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுப்பிய போலன்னு நினச்சிக்கிட்டேன். அந்த குடும்பத்திலேயே அதுவும் அந்த அஜித்து பயிலுக்கா, அவனே ஒரு உதவாக்கற சும்மா ஊதாரி மாதிரி சுத்திட்டு இருக்கான். என்ன காலேஜுக்கு என்ன படிக்க போறான்னு நினைச்சிட்டு இருக்கா? அங்க ஒரு படிப்பு மண்டையில ஏறாது.
அவ்வளவு உதவாக்குற அவனுக்கா என் பிள்ளைய நான் கட்டி கொடுப்பேன். அதுவும் கரெக்டு தான். ஏற்கனவே சின்ன வயசுல தெரியாம பண்ண சத்தியத்துக்கு அந்த வீட்டை கடந்து பொண்ணு எடுக்க வேண்டியதாயிட்டு, பொண்ணு எடுத்து அவ ஒழுங்கா இருக்கா அவர் ஆடுகாலி மேல நிற்க அவர் அங்க இருந்து என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்து இவர் என் பிள்ளை அங்க போய் கஷ்டப்படுறதுக்குதா. அம்மா அந்த வீட்டுல என்ன அந்த வீட்டு சவகாசமே வேண்டாம். என்ன மரகதம் இப்படி சொல்லியா? அதுவும் அண்ணன் குடும்பம் தானே. அண்ணனாவது மட்டையாவது அட போக முடியுமா? வேற நம்ம பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டாம். நம்ம வேற இடமா பார்த்து நல்ல இடமா பார்த்து தான் நான் கல்யாணம் கட்டி கொடுக்கணும்னு வச்சிருக்கேன் பத்துக்க. எம்மா இங்கனக்குள்ள அதுவும் என் அண்ணன் வீட்டு சேர இன்னும் எட்டி கூட பார்க்க மாட்டேனே. சி ஏன் தான் அந்த அம்மா இப்படி இருக்காங்கன்னே தெரியல. எப்போ பார்த்தாலும் இப்படி தான் தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. மரகதம் வேற கீர்த்திக்கு நகை எல்லாம் பண்ணிட்டியா? ஆமா முடியுமா, ஒரு 40 சவரம் நகை பண்ணி வச்சிருக்கேன் பத்துக்க. இன்னும் ஒரு 5-6 லட்சம் சேத்தனா போதும் பத்துக்க. வேற கல்யாண செலவு வேற மற்ற செலவுக்கு எல்லாத்துக்கும் போதும் பத்துக்க. சரி மரகதம் ரொம்ப சந்தோஷம். ஏதோ கொஞ்சம் அளவுக்கு நகை சேர்த்து வச்சிருக்கே, அது வேற ரொம்ப சந்தோஷம். வேற உன் பையனுக்கு வேற கல்யாணம் முடிஞ்சிட்டு அவன் என்னமோ பொண்டாட்டி பேச்ச கேட்டு இன்னும் உனக்கு வீட்டுக்கு காசு தருவானான்னு கேட்டால் சந்தேகம் தான். எப்பவும் எல்லா பையனும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். சரி இருந்தாலும் சொல்கிறேன். சரி ஓரளவு சேர்த்து வச்சிருக்காள், அது வேற நல்லது. ஆமாம்ல, அம்மா நமக்கு நிறையா நகை வாங்கி வச்சிருக்காங்கல்ல, அதை கூட கொடுத்து அஜித்து கடனை கூட அடைக்கலாம். சரி ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட போய் பேசுவோம், அவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ஆமாம் முடியுமா, நான் ஏதோ என் பிள்ளைக்கு கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டேன். அது வரை கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. சரி அதை வச்சு ஏதாவது ஒரு நல்ல இடமா பெரிய இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்ட்டு தான் பார்த்துட்டு இருக்கேன். படிக்கட்டும், பிள்ளை எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு படிக்கட்டும். அதுக்கப்புறம் கல்யாணத்தை பொறுமையாக பண்ணிக்கலாம். அது வரை இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் காசு சேர்த்தா கல்யாணத்தை கொஞ்சம் நல்லா ஜாம் நடத்திடலாம் பத்தியா. என் பையன் கல்யாணம் தான் இப்படி ஆயிட்டு. சரி விடு மரகதம், நம்ம கீர்த்தி கல்யாணத்தை நல்லா பண்ணிடலாம். ஒரு கவலையும் இல்லை, கவலையே படாத. அம்மா ஏம்மா கீர்த்தி காலேஜ் கிளம்பிட்டியா? ஆமாம்மா கிளம்பிட்டேம்மா. என்னம்மா கீர்த்தி காலேஜுக்கு போறீங்க, கையில ஒரு பேகும் இல்லை புக்கும் இல்லை? அது இன்னைக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் தான் நடக்குது, அதுக்கு புக் எதுவும் தேவையில்ல. ஓ அப்படியாம்மா, சரி சரி சரிம்மா, போய் நல்ல பரிசை எழுதிட்டு வா. சரிம்மா போயிட்டு வரேம்மா. எங்கள் சொந்தத்துலேயும் நிறைய பேர் கீர்த்தியை பொண்ணு கேட்க தான் சேராங்க. நான் தான் சொந்தக்காரங்களுக்கு பொண்ணே கொடுக்கக்கூடாதுன்னு வச்சுருக்கேன். அதுவும் கரெக்டு தான்க்கா. நாளை பின்ன ஏதாவது ஒரு பிரச்சனைனா போய் பேசக்கூட முடியாது. ஆமாம் மரகதம், நான் அப்படி தானே மாட்டிக்கிட்டேன். இவ பண்ணுற அட்டுழியத்துக்கு வேற வீட்டிலேருந்து எவ்வளவு வந்துருந்தேன்னு வச்சுக்கேன், நல்லா அம்மியில் வச்சு ஆறான்னு அரைச்சி விடுவேன். என்ன பண்ண, என் அண்ணன் மூஞ்சிக்காக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது கரெக்டு தான், எதுவும் சொல்லவும் முடியாது மெல்லவும் முடியாது. என்ன பண்ண? ஆமாம் முடியுமா, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். போகிற வர போட்டோன்ட்டு எனக்கு செல்லாம் ரொம்ப கோவம் வந்துடுது பார்த்துக்க. கோவத்தில் எனக்கு இவளை என்ன பண்ணனே தெரியல. சரி அடிக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் கை ஓங்காமல் இருக்கேன். இதே என் பிள்ளைலாம் இப்படி பேசிட்டு இருந்ததுன்னா நல்லா அடி என்ன அடித்து ஒரு இடத்துல முடக்கி உட்கார வச்சிருவேன். இவ பண்ணுறதெல்லாம் பார்த்தா சில நேரத்தில் என்னதெல்லாமோ தோணும். பேசாமல் இவளை டைவர்ஸ் பண்ணிட்டு வேறு ஏதாவது ஒரு நல்ல பிள்ளைய பற்றி எங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு கூட தோண முடியுமா? என்ன மரகதம் இப்படி சொல்கிற வர உன் அண்ணன் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகும்? ஆட போக முடியுமா? இங்கே என் பையன் வாழ்க்கையே ஏதோ ஊஞ்சல்ல ஆடின மாதிரி ஆடிட்டு கிடக்குது, அண்ணன் பொண்ணு வாழ்க்கையா? அது கரெக்டு தான். நம்ம பிள்ளைகளுக்கு அப்புறம் தான் அடுத்த பிள்ளைகள். பார்ப்போம் என்னதான் நடக்குன்னு. சரி கடன் வாங்குறதுக்கு அவ்வளவு பயவுலையிலோ நம்ம வீடு தேடி வருதுங்க. ரிட்டர்ன் வாங்குறதுக்கு நம்ம வீடு வீடெல்லாம் போய் ஒவ்வொருத்தர் வீட்டு கதவையெல்லாம் தட்ட வேண்டியதா இருக்கு. வீட்டுல யாருக்கா? கதவை திறங்க. யாருங்க வேணும் உங்களுக்கு? இது அஜித் அந்த பையன் வீடு தானே? ஆமாங்க, நான் அஜித்தோட அப்பா தான். என்ன விஷயம் சொல்லுங்க. என்னங்க நீங்க உங்க பையன் என்கிட்ட 2 லட்சம் ரூபாய் கடனை வாங்கிட்டு கடனை கேட்டா திருப்பி தர மாட்டேங்கான். ஒரு மாசத்துல திருப்பி தரேன்னு சொன்னா என்ன வர வழி இல்ல. என்னங்க சொல்றீங்க? 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தானா? ஆமாங்க, அவனுக்கு எங்க போன் போட்டா எடுக்க மாட்டேங்க. அவனை வர சொல்லுங்க முதல்ல. நீங்க சொல்றதுல உண்மையா? எனக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாதுங்களே. ஆமா, கடன் வாங்குறவன் வேற வீட்டுல சொல்லிட்டா வாங்குவான். நீங்க ஃபர்ஸ்ட் அவனை கூப்பிடுங்க, நான் பேசிக்கிறேன். உன் பையன் இவர்கிட்ட 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கானா? அவனுக்கு செல்லம் கொடுக்காத, செல்லம் கொடுத்து வளர்க்காத நான் எவ்வளவு நாள் சொல்லியிருந்தேன். என்னங்க சொல்றீங்க? நம்ம பையனா? எங்க அவன் அப்படிலாம் வாங்க மாட்டாங்க. அவன் செலவுக்கு தானே எப்பவுமே அவனுக்கு காசு கொடுக்குறாங்க. வேற எதுக்குங்க அவன் போய் கடன் வாங்கணும்? என்ன நீங்க வீடு மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். வேற யாராச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாச்சும் அஜித் ஏதாவது ஒரு பையனா இருக்கும். என் பையன் இல்லைங்க. ஏமா என்னமா நீ புரியாம பேசிட்டு இருக்கா? உங்க பையன் தான், அவனை வர சொல்லுங்க, நான் பேசிக்கிறேன். அஜித் இல்ல அஜித் வெளியே வாழ. இந்த அப்பா வேற இருக்கிற டென்ஷன்ல இப்ப இவங்க வேற எதுக்கு தான் நம்ம கூப்பிட்டுட்டே இருக்காங்கன்னு தெரியல. சரி அந்த வரமா. ஐயோ இந்த ஆள் எதுக்கு இப்ப இங்க வந்தான்? டேய் என்னடா நடக்குது? இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? ஏப்பா அஜித், இவர் என்னதெல்லாமோ சொல்றாருப்பா, உண்மையாப்பா? என்ன சார், கடனை வாங்கிட்டு அப்படி ஏமாத்திரலாம் நினைச்சீங்களா? அதான் வீட்டுல கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க. ஏய் இப்ப சொல்ல போறியா இல்லையா? அப்பா அது அது இத பாருங்க, நான் என்னன்னு சொல்றேன். உங்க பையன் 1.5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தான். கடனை வாங்கி 4 மாசம் ஆயிட்டு, வட்டி கூட கட்டல. இப்ப வட்டி முதலுமா சேர்த்து 2 லட்சம் ரூபாய். 2 லட்சம் ரூபாய் எடுத்து வைக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் இந்த இடத்த விட்டு கால் பண்ணுவேன். ஐயோ இந்த மனுஷன் வேற. ஏய் அஜித்,
அம்மா அது அது நீ என் மானத்தை வாங்கணும்னு எனக்கு கடைசியில வந்து பிறந்து தொலைச்சிருக்க. இப்ப என்ன அவசியமா சார் இப்படி கடன் வாங்கிருக்கிய? அப்பா அது எனக்காக கடன் வாங்கலப்பா. டேய் அப்ப யாருக்காக நான் கடன் வாங்குனேன்? அப்பா அது என் ஃப்ரெண்டோட அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனாலதான் அவன் தான் வாங்க சொல்லியிருந்தான். அதான் நான் இவர்கிட்ட வாங்கியிருந்தேன். 2 நாள்ல திருப்பி தந்துடுறேன்னு சொல்லிட்டான்ப்பா. நான் கொடுத்துட்றேன். என்ன தம்பி 2 நாள்ல திருப்பி தந்துருவியா? இப்படிதான் மாசம் மாசம் சொல்லி சொல்லி ஏமாத்திட்டு நாளை தான் கிடத்தது தவிர கடன் எல்லாம் வந்த பாடில்ல. என்ன கண்டிப்பா 2 நாள்ல திருப்பி தந்துடுறேன். நான் ப்ளீஸ் நான் இப்போ போங்க, நான் 2 நாள்ல கண்டிப்பா தந்துடுறேன். சொல்றதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரியே தெரியல. என்ன நடந்தாலும் சரி 2 நாளுக்குள்ள அவருக்கு பணத்தை கொடுக்குறா. என்னையா அஜித் அம்மாட்ட கூட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி பண்ணிட்டு வந்திருக்க? உன்னால தாண்டி அவன் இப்படி கெட்டு குட்டி சவரா போய் நிற்கான். செல்லம் கொடுக்காதன்னு சொன்னா கேக்கியா? ஆம்பளை பையன் செல்லம் கொடுத்து வளர்த்து இங்க எப்படி நிற்கா பாரு. கடனு எனக்கு தெரிஞ்ச அவன் ஃப்ரெண்டுக்கெல்லாம் வாங்கிருக்க மாட்டான். அவன் தான் வாங்கி ஏதாச்சும் தண்டமா செலவு பண்ணியிருப்பான். ஹோ உங்க சண்டையெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. எனக்கு என் கடன் வந்தே ஆகணும். 2 நாள்ல வட்டி முதலமா காசு தந்துரு பாத்துக்க. இல்லன்னா நடக்கிறது வேற. 2 நாள் தான் டைம். இல்ல என் பணம் வரல நான் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். என்ன கண்டிப்பா திருப்பி தந்துடுறேன். ப்ளீஸ் நான் இப்போ கிளம்புங்கண்ணா. சரி இதே வேலையை வச்சுட்டு சுத்துறானுங்க. 2 நாள் 3 நாள் டைம். ஏன்னா 3 நாள் கழிச்சு வந்துடுன்னா திரும்பவும் அதே மாதிரி டைம். சரி இவங்களுக்குலாம் கடனே கொடுக்க கூடாது. 2 நாள் கழிச்சு வந்து பார்ப்போம். இல்லைன்னா ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட வேண்டியதுதான். ஒண்ணு பெத்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். வீடு தேடி வந்து அவன் அசிங்கப்படுத்திட்டு போறான். என்ன அந்த அளவுக்கு விட்டு வச்சிருக்க? அப்பா அது என் ஃப்ரெண்டு கொடுத்தோன்னு கொடுத்துட்றேன் பாரு. நல்லா தந்துடுன்னு சொல்லியிருப்பான். ப்ளீஸ் திட்டாதீங்க. சரி எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புத்தியே வராது. நீலாம் எங்க இருந்து திருந்த போறீங்க எனக்கு தெரியல. ஏய்யா என்னதாயா ஆச்சு? இந்த ஆளுக்கு உனக்கு கண்டாலே பிடிக்காது. இப்படி வேற ஒருத்தன் வீட்டு முன்னாடி வந்து திட்டிட்டு போறான். இவர் திட்டாம என்னையா பண்ணுவாரு? அம்மா அது ஒன்றும் இல்லைம்மா, என் ஃப்ரெண்டுக்கு அவசரமா தேவைப்பட்டுச்சுந்தாம்மா வாங்கி கொடுத்தேன். அவன் தந்தோன்னு கொடுத்துட்றம்மா. சரியா சீக்கிரமா கடனை கொடுத்துறியா? வேற இப்படி வீட்டு முன்னாடிலாம் வந்து பேசிட்டு போனா அக்கம் பக்கத்துல இருக்கவெல்லாம் பார்த்தா நல்லா இருக்காதியா, அசிங்கமா போயிரும். நான் கொடுத்துட்றேம்மா. நான் இப்போ என்ன பண்ணுவேன்? இந்த கடன்காரன் வீடு தேடி வந்துலாம் திட்டிட்டு போறான். இன்னும் 2 நாள் பணத்தை வேற கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். எப்படி கொடுப்பேன், என்ன பண்றது ஏது பண்றது ஒன்றும் தெரியலையே. எப்படியாச்சும் பணத்தை ஏற்பாடு பண்ணணும். ஒரு 40,000 50,000 கூட எப்படியாச்சும் ரெடி பண்ணிடலாம். 2 லட்சம் ரூபாய் எப்படியும் ரெடி பண்ணி கொடுக்க போறேன்னு எனக்கே தெரியல.